ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ரூல். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னடா ஸ்பெஷலாக சொல்ல பண்ண கேட்கலாம். ஆமாங்க, ஒரு குட் நியூஸ். மல்லியும் வெண்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னடா ஒவ்வொரு வாரமும் ஒருத்தங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் சேர்ந்தபடியே தெரியலையே அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட்மெண்ட் எதிர்பார்ப்பு எல்லாம் எங்களுக்கு புரியுதுங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, ஒன்று சேர்ந்துட்டாங்க. எலக்ட்ரிக்கல் வேலை தான் செய்வேன், விவசாயத்தில் இறங்க மாட்டேன்னு சொன்னேன் நானே. பார்த்தீங்களா, உடம்பு ஃபுல்லாக சேர்த்த பூசிக்கிட்டு நிலத்துல வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். காரணம் சோறு முக்கியம், அந்த மாதிரி தாங்க. சீரியலுக்கு கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம மல்லியும் வெண்பாவும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? நம்ம டைரக்டர் தாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா? என்னது அவ்வளோ ஒரு உழைப்பு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கள் சித்தப்பா ஏன்டா என் உயிரை வாங்குற ஃபோன் எடுத்து வீடியோ போட்டுட்டு வாடா வேலை இருக்குன்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் மல்லி வெண்பா ஒன்று சேர்ந்த விஷயத்த நான் ஊருக்கு சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அப்போ தான் வியூஸ் போகுன்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. தூரத்தில் எங்கள் அக்கா என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பைத்தியக்காரன் போனை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கும் தெரியாது நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. சரி, அந்த மேட்டர் கொடுங்க. இப்போ நான் வீடியோவில் போங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட அரவிந்துக்கு ஒரு மொட்டை கடிதாசி வருதுங்க. அந்த கடிதாசி யாரா போட்டதுன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்மளோட நாகேஸ்வரி அவங்க தாங்க போடுறாங்க. அவங்க போட்ட மொட்டை கடிதாசியால் தான் இவ்வளோ பிரச்சனையும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவங்க போட்டது சாதாரண கடிதாசி இல்லைங்க, ரொம்பவும் மோசமான பயங்கரமான அணுகுண்டை விட மோசமான கடிதாசி. என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் மல்லிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு லிவிங் டுகெதர் அந்த மாதிரி ஒரு இதில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே ரூமில் ஒன்றா இருந்தாங்க. அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு எழுதி போட்டாங்க நம்ம தலைவி. எழுதி போட்டது மட்டும் இல்லாமல் அதை ஒருத்தன் கையில் கொடுத்து, இது எப்படியாவது அரவிந்த் கைக்கு போகணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க, அது அதே மாதிரி வாங்கின காசு கரெக்டாக வேலை செய்யணும் பங்குன்ற மாதிரி நம்மளால் கரெக்டாக கொண்டு போயிட்டு நம்மளோட அரவிந்துக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாருங்க. அதை படித்து பார்த்த அரவிந்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே நேராக வராருங்க. எங்கடா இருந்தான்னு பார்க்குறீங்க, மல்லி வீட்டுக்கு வந்து அச்சா போச்சா கத்தி எல்லாம் சண்டை போட்டு வெட்டுது உண்டு துண்டு ரெண்டுன்ற மாதிரி போகணுன்னு பார்த்தா வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு, எனக்கு யாரோடி நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு மொட்டை கடிதாசி எழுதி போட்டாங்க. மல்லி, உங்கள் உறவையும் நம்ம விஜய் உங்கள் ரெண்டு பேரோட உறவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இது சரிப்பட்டு வராது. அதான் இன்னொருத்தங்க சொல்லி நான் தெரிஞ்சு நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன், அது சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை, உங்கள் மேலேயும் விஜய் சார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களை யார் நம்ப போகிறேன், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டு போகிறாருங்க. இதை கேட்ட உடனே எனக்கு அழுறதா சிரிக்கிறதானே தெரியலிங்க. நம்ம டைரக்டர் ஏதோ பண்ணலான்னு நினைக்கிறார், பட் என்ன பண்ணலாம் அப்படின்றது அவருக்கே தெரியல போல். அதனால தான் அப்படி போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். சரிங்க, சாந்துக்கலாம், அப்படி போஸ்ட் கொடுக்கலாம் ஸ்டைலாக இருந்தாங்க பார்த்தேன், ஸ்லிப் ஆகிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ சரியாக போச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ போதும். ஏன்னா எங்கள் நைனா ஒன்ட்டியாக கஷ்டப்பட்டுருக்காரு சேத்துல போயிட்டு. இப்போ நான் போயிட்டு கஷ்டப்படலைன்னா சாயந்தரம் எங்கள் அம்மா எனக்கு கஞ்சி ஊற்றாது. கஞ்சி ஊற்றலைன்னா அப்புறம் பசியில் நான் சேர வேண்டியது தாங்க. ஸோ நண்பர்கள், என்னோட வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, see you, bye bye.